அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை செல்லும் வாகனங்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை செல்லும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் மக்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு மக்கள் படையெடுப்பதால் சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா. இப்ப உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலவரம் என்ன? போக்குவரத்தை சரி செய்ய காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை விடப்பட்டன. இந்த விடுமுறையை சென்னையில் தங்கியுள்ள தென்மண்டலம் மற்றும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று விடுமுறையை கழித்தனர். பிறகு தொடர் விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் கார், வேன், பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களில் சென்னைக்கு படையெடுத்து வருவதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடிக்கு வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் திருச்சி சென்னை ஜிஎஸ்டி சாலையில் 2 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று சுங்கச்சாவடியை ஊர்ந்து சென்று கடந்து செல்கின்றன. போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் தரப்பில் எதிர் திசையில் உள்ள 2 வழித்தடத்தை சென்னைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் செல்லும் வகையில் வழித்தடங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு அதில் வாகனங்கள் செல்கின்றன. தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய 50க்கும் மேற்பட்ட போலீசார் வாகனங்களை ஒழுங்குபடுத்தி போக்குவரத்தை சரி செய்வதோடு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பூர்ணிமா. இளையராஜா, தற்போது இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஏதாவது மாற்று பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? மாற்று வழி அமைத்திருக்கிறார்களா? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது பூர்ணிமா, இப்போ தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டும் அல்லாம பள்ளிக்கு அரையாண்டு விடுமுறையும் தொடர்ந்து உள்ளதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்திற்காக மாற்றுப்பாதை அமைத்து, அதாவது 4 வழிச்சாலையை 2 வழிச்சாலையாக அமைத்து அந்த 2 வழிச்சாலையில் சென்னைக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பூர்ணிமா. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளையராஜா.